ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு SSGDயை பற்றி ஒரு சில ரன்னிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நாங்கள் இன்னைக்கான ஒர்க் அவுட் நாங்கள் ப்ராப்பராக ரன்னிங்கை முடிச்சிட்டோம். நீங்களும் ரன்னிங் பண்ணியிருப்பீங்கன்னு நல்லபடியாக பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். அப்படி கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் கீ ஆஃப் சக்ஸஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கும் உங்களோட விடாமுயற்சி, சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். சரியா? இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் ரன்னிங் அப்போ ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. சரியா? அதாவது இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் ஒருத்தர் பண்ணாரு. அந்த மிஸ்டேக்ஸ் ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரன்னிங் எப்படி ஓடணும் அப்படின்னா, இப்போ 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல பேசிக்கா உள்ள ஒரு 5 டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பிளிட்னு ஒன்று உண்டு. சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று உண்டு. அடுத்து பாசிட்டிவ் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க, ஒரு சிலர் ஃபினிஷிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பார்க்கலாம். சரியா? நெகட்டிவ் ஸ்ப்ரெட்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பேஸும் உங்கள் டைமிங்லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நீங்கள் 5 பேஸில் ஓட்டுறீங்க, செகண்ட் கிலோமீட்டர் ஒரு 450 ஓடுறீங்க, 3rd கிலோமீட்டர் 440 ஓடுறீங்க, 4th கிலோமீட்டர் 430 ஓடுறீங்க, 5th கிலோமீட்டர் உங்க எஃபோர்ட் போட்டு ஒரு 420, 410, 4 அந்த பேஸ்ல ஓடுறது உங்க பேஸை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்க பேஸை குறைச்சிக்கிட்டே வரதான் நெகட்டிவ் ஸ்பீட். இந்த மாதிரி ஓடும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு கொஞ்சம் நார்மலா உங்க கார்பீட் வந்து அவ்வளவு வேகமா துடிக்காது. அப்பதான் உங்களுக்கு வந்து பாடி ரெடி ஆகும். சரி, அப்படி போக போக உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து அப்படி ஸ்பீடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபினிஷிங் உங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போடலாம். இதுதான் நெகட்டிவ் ஸ்பீட். சரியா? பேஸை வந்து அதாவது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து பாசிட்டிவ் ஸ்பிளிட். சரிங்களா? பாசிட்டிவ் ஸ்பிளிட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல, சரியா, ஸ்டார்டிங்ல வந்து உங்க ஃபுல் எஃபோர்ட் ஒரு சிலர் போட்டுருவாங்க. சரியா? ஸ்டார்டிங்ல வந்து உங்களோட 80% 85% எஃபோர்ட் போட்டுருவாங்க. சரியா? அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபினிஷிங் 410 பேஸ்ல ஓடுவாங்க அப்படின்னு. இது வந்து ஸ்டார்டிங்லேயே 410 பேஸ் ஓடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே 410 ஓடனே முதல் கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்படா முடியும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். சரிங்களா? அதாவது உங்க 85% எஃபோர்ட் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டரே போடுறீங்க, ஃபர்ஸ்ட் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேயே போடுறீங்க அப்படின்னா, அடுத்து செகண்ட் கிலோமீட்டர் 420 வரும், 3rd கிலோமீட்டர் 430 வரும், 4th கிலோமீட்டர் 445 450 5 பேஸ் கிட்ட வந்துடும். அடுத்து லாஸ்ட் கிலோமீட்டர்லாம் டிராப் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரிங்களா? 5வது கிலோமீட்டர் நீங்க மைண்ட் செட் பண்ணி 5 கிலோ ஓடலாம், இல்லை 5வது கிலோமீட்டர்லாம் 5 பேஸை தாண்டிடும். சரிங்களா? இதான் பாசிட்டிவ் ஸ்பிளிட். அதாவது உங்களோட ஒவ்வொரு கிலோமீட்டரும் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 410 420 430 440 450 இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு கிலோமீட்டரும் டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுதான் பாசிட்டிவ். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து செலக்ஷன்ல ஒரு சில இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். சரி, அவங்களால வந்து ஃபினிஷிங் ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 24 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி தான் இருக்கீங்க. லாஸ்ட் 100 மீட்டர் இருக்கு, 100 மீட்டர் 20 செகண்ட்ல ஓடணும் அப்படின்னா அந்த 20 செகண்ட்ல உங்களால ஓடணும் அப்படின்னா நீங்கள் மைண்ட் செட் பண்ணால் தான் ஓட முடியும். அதுவும் கஷ்டம். லாஸ்ட் வந்து நீங்கள் பாசிட்டிவ் ஸ்பீட்ல வந்து லாஸ்ட் யாருக்கும் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்காது. சரியா? நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். சரியா? இதான் பாசிட்டிவ் ஸ்பிளிட். அதுக்கடுத்து வந்து ஆவரேஜ் ஸ்பிளிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ரிதமா ஓடுவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபினிஷிங் வர 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த 5 கிலோமீட்டரும் ஒரே ரிதமா ஓடுவாங்க. சரி, இப்போ 4 பேஸ்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் 4 பேஸ், செகண்ட் கிலோமீட்டர் 4 பேஸ், 3rd கிலோமீட்டர் 4 பேஸ், 4th கிலோமீட்டர் 4 பேஸ், 5th கிலோமீட்டர் 4 பேஸ், அந்த மாதிரி ஒரே ரிதமா இருக்கும். சரியா? ஹார்ட் பீட் ஏறியும் செய்யாது இறங்கியும் செய்யாது, அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது 4 பேஸ்லேயே ஒன்றா உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ஒரு 20 மினிட்ஸ் வரும். சரியா? இது வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பிளிட்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஓடுவாங்க. சரியா? அதாவது கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா ஓடாம ஆவரேஜா ஒரே மாதிரி ஓடி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? உங்களுக்கு ஆல் அவுட் ஆகாது. அதே பேஸ்ல நீங்க எத்தனை கிலோமீட்டர்னாலும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸ்பீடை ஏற்றவும் மாட்டாங்க, ஸ்பீடு இறக்கவும் மாட்டாங்க. அதாவது ஸ்பீடு ஏற்றுற அளவுக்கு எனர்ஜி இருக்கும், ஆனால் ஏற்ற மாட்டாங்க. ஸ்பீடு ரெடியூஸும் ஆகாது, அதே விதமாக ஒரே பேஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதான் ஆவரேஜ் ஸ்பிளிட். சரிங்களா? ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டார்டிங்கில் மட்டும், அதாவது ஒரு 100 பேர் 150 பேர் ஓடுறாங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வரணும் இல்லையா, அந்த க்ரௌட்லேருந்து வெளியே வரணும். அதனால ஸ்டார்டிங்கில் ஒரு 400 மீட்ரு 400 மீட்ரு 500 மீட்ரு ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் நல்லா பேச ஒரு 340 345 350 அந்த ரேஞ்சில் ஓடிட்டு அடுத்து உள்ள 4 கிலோமீட்டரும் அவங்களோட நார்மல் பேஸில் ஓடிடுவாங்க. ஒரு 420 அவங்களோட நார்மல் பேஸாக இருந்தால் அடுத்த 4 கிலோமீட்டர் 420 பேஸில் ஓடுவாங்க. அடுத்த 4 கிலோமீட்டர் ஒரு 430 அவங்களோட ஆவரேஜ் பேஸாக இருந்தால் 430 பேஸில் ஓடுவாங்க. சரியா? அந்த மாதிரி அவங்க வந்து ஓடிக்குவாங்க. சரியா?
அது வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயா ஓட முடியும். சரியா, நீங்க ஸ்டார்டிங்ல ஸ்லோ ஓடினீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கூட்டத்தில் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க காலுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஒரு சிலர் பண்ணுவாங்க. சரியா, இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல புஷ் பண்ணி ஓடுறது அது ஒரு சிலருக்கு செட் ஆயிரும். ஸ்டார்டிங்ல 1 கிலோமீட்டர் அவர் வந்து 345 பேஸ் ஓட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து 4 கிலோமீட்டர் அவர் அந்த மாதிரி ஓடுற அளவுக்கு 420 410 4 பேஸ் ஓடுற அளவுக்கு பேஸை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி இது வரைக்கும் ஓடினது இல்லை, டேரக்டா செலக்ஷன்லமே நீங்க அந்த மாதிரி ஓடினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு உங்களோட ஆல் அவுட் ரேஸ் ஓட்டிங்க அப்படின்னா அடுத்து 4 கிலோமீட்டர் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. சரியா, கால் ஓவரா பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்கடுத்து மைண்ட் செட் பண்ணாதான் ஓட முடியும். டைமிங் வர ஓவரா கஷ்டம். அதனால நீங்க எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் செலக்ஷன் அப்ளை பண்ணணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு செலக்ஷன் ஒரு மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரெடியா இருக்காது. சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஒரே மாதிரி ஓடுவாங்க. லாஸ்ட் 1 கிலோமீட்டர் ஃபுல்லா எஃபர்ட் போட்டு ஆல் அவுட் ரேஸ் மாதிரி ஓடுவாங்க. சரியா, லாஸ்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர் 430 பேஸ் ஓடுறாங்க. லாஸ்ட் கிலோமீட்டர் அவங்க எஃபோர்ட்டை ஃபுல்லா போடும்போது ஒரு 345 340 330 இந்த மாதிரிலாம் ஓடுவாங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 5 டிப்ஸ் இருக்கு நண்பா. இதுல வந்து நீங்க எந்த டிப்ஸோ அதே டிப்ஸ் அப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒன்றே செய்ய அதே அன்றே செய்ய அதை என்றே செய்யன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு செஞ்சாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், அவர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, இவர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, அவர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அதுபடி பண்ணுங்க. சரியா, அதாவது நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ ப்ராக்டிஸ்ல எப்படி செட் பண்றீங்களோ நீங்க ப்ராக்டிஸுக்கு முன்னாடி ப்ராக்டிஸா ரன்னிங்க்கு முன்னாடி என்ன டயட் எடுக்கீங்களோ ஆஃப்டர் ரன்னிங் என்ன டயட் எடுக்கீங்களோ அதே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். நீங்க எங்க ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய அத்லட்டா இருப்பாரு, அவர் இதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க செலக்ஷன்ல போய் அதை எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகாது, உடனே செட் ஆகாது. நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிஃபோர் செலக்ஷன் ப்ராக்டிஸ்லேயே செட் பண்ணிடுங்க. சரியா, நிறைய விஷயம் இருக்கு நண்பா. சரிங்களா, நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க வந்து நெகட்டிவ் ஸ்பிரிட் ஓடுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஸ்பிரிட்ல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. நீங்க அதை வந்து ப்ராக்டிஸ்ல ஒரு ஒரு 10 டைம்ஸாவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு ரேஸுக்கு அடாப்ட் ஆகும், செட் ஆகும். சரிங்களா, நீங்க புதுசா இங்க ப்ராக்டிஸ்ல வந்து நீங்க பாசிட்டிவ் ஸ்பிரிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செலக்ஷன்ல போய் நெகட்டிவ் ஸ்பிரிட் ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுது. சரிங்களா, அதனால எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு ரிதமா ஓடுங்க. சரியா, இப்போ வந்து இன்னைக்கு ஒருத்தர் பண்ண மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா, இவருக்கு வந்து ஒரு 21 30 ஓடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சரியா, நல்லா நார்மலா ஓடிக்கிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் 400 மீட்டர் மட்டும். சரியா, ஃபர்ஸ்ட் 400 மீட்டர் மட்டும் ஒரு 330 320 320 பேஸ்ல விட்டாரு. அதாவது இப்போ கிரவுண்ட்ல தான் நீங்க ட்ரையல்ஸ் ஓடினாருன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் 400 மீட்டர் ஒரு 122 123 இந்த மாதிரி ஓட்டாங்க. சரியா, அதுக்கடுத்து ஒரு 500 600 மீட்டர் போகும்போது நான் அவர் கூட இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பிரீத்திங் வந்து வர ஆரம்பிச்சு. நம்மனா 400 மீட்டர் அவரோட 80 85 கெப்பாசிட்டியில் ஓடும்போது அடுத்து 500 மீட்டர் 600 மீட்டர் வந்து அவங்களுக்கு வந்து பிரீத்திங் ஓவர் ஆகும்போது அடுத்து வந்து அவங்க பேஸ் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் 410 முடிச்சாங்க. அப்படி பேஸ் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. 410 அதுக்கடுத்து 425 434 445 அதுக்கடுத்து 5th கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 457 5 பேஸ் கிட்ட வந்துட்டு. அதனால என்னைக்குமே நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்லோவா ஜாக் பண்ணிட்டு அதுக்கடுத்து லைட்டா ரிலாக்ஸா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்லாம் லைட்டா ஸ்லோவா பண்ணிட்டு அதுக்கடுத்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா வார்ம் அப் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க வந்து 5 கிலோமீட்டர் ஓட்டிங்க அப்படின்னா நல்லா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்கும் உங்க ஹார்ட் பீட்டை வந்து நல்லா ஏற்றி வச்சுட்டு நீங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே விதமா நீங்க அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்க ஆல் அவுட் ரேஸ் ஓடிங்க அப்படின்னா போக போக பேஸ் டவுன் ஆயிரும். ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடின மாதிரி இருந்துச்சு. நீங்க நார்மலா ரிதமா ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே பேச டயர்ட் ஆகாம ஈஸியா ஓடலாம். சரியா, இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு 21 30 ஓடுற அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அவர் புஷ் பண்ணி ஓடினதுனால சரிங்களா, ஸ்டார்டிங்ல வந்து 320 பேஸ்ல ஓடினதுனால அவர் ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிச்சு. அதனால பிரீத்திங் கண்ட்ரோல் கிடைக்காம அவர் 430 445 பேஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணும்போது அவரோட டைமிங் வந்து இன்னைக்கு 22:48 வந்துச்சு. சரியா, 22:38 வந்துச்சு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட ஆயிட்டு. அதாவது அவர் வந்து சேஃபான டைமிங்ல இருக்காரு, ஒரு 21 22 பண்ற லெவல்ல இருக்காரு. அதனால வந்து அவருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நீங்க வந்து ஒரு 24 ஓடுற லெவல்ல தான் இருக்கீங்க. சரியா, நீங்க வந்து ஒரு 24 மினிட்ஸ் ஓடுற லெவல்ல தான் உங்க கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஸ்டார்டிங்ல ஸ்பீடா ஓடி உங்களுக்கு பிரீத்திங் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து 24 தாண்டி போயிடும். 25 26 அந்த மாதிரி உங்க டைமிங் வந்து போயிடும். அதனால வந்து உங்களுக்கு செலக்ஷன் வந்து ரொம்ப கிடைக்க வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த 1 மாசம் 1.5 மாசம் ஆகஸ்ட் மாசம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஜூலை முடிய போகுது இல்லையா, அந்த 1 மாசம் நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதே உங்க செலக்ஷன்லயும் நீங்க அப்ளை பண்ணுங்க. சரியா, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்ஸியா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரியா, கன்சிஸ்டன்ஸியா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க.
வெற்றி நிச்சயம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. என்ன டவுட்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே நண்பா, தேங்க்யூ.